அண்மை செய்தி. சுக்பீர் சிங் பாதலை சுட்டுக் கொல்ல முயற்சி நடைபெற்றிருக்கிறது. பஞ்சாப் பொற்கோயிலில் சுக்பீர் சிங் பாதலை சுட்டுக் கொலை செய்ய முயற்சியானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சிரோமணி அகாலி தள தலைவர் சுக்பீர் சிங் பாதலை சுட்டுக் கொல்ல ஒரு நபர் முயன்றுள்ளார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பஞ்சாப் பொற்கோயிலில் சுக்பீர் சிங் பாதலை சுட்டுக் கொல்ல முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. சிரோமணி அகாலி தள தலைவர் சுக்பீர் சிங் பாதலை சுட்டுக் கொல்ல ஒரு நபர் முயன்றுள்ளார். பஞ்சாப் பொற்கோயிலில் இந்த முயற்சியானது நடந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சுக்பீர் சிங் பாதலை சுட்டுக் கொல்ல முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பஞ்சாப் பொற்கோயிலில் சுக்பீர் சிங் பாதலை சுட்டுக் கொலை செய்ய முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நிரஞ்சன் இணைப்பில் இருக்கிறார். நிரஞ்சன், என்ன நடந்தது? முயற்சி செஞ்ச அந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்காரா? என்ன விவரம்? ஏற்கனவே பஞ்சாப் மாநிலத்தில் உள்ளூர் பிரச்சனைகள் சிலவற்றிற்காக உள்ளூர் அரசியல் மிக சூடான ஒரு நடைமுறையில் தான் இருந்து வருகிறது. அந்த வகையில் சிரோன்மணி அகாலிதளம் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய சுக்பீர் சிங் பாதல் அவர்கள் பொற்கோவிலின் நுழைவாயில் பகுதியில் தனது ஆதரவாளர்களுடன் கழுத்தில் சில பதாகைகளை மாட்டிக்கொண்டு அவர் அமர்ந்திருந்திருக்கிறார். அப்பொழுது வயதான நபர் ஒருவர் கையில் இருந்த துப்பாக்கியை எடுத்து அவரை நோக்கி சுட்டுக் கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார். துப்பாக்கியால் சுடவும் செய்திருக்கிறார். நுழைவு வாயில் பகுதி பொற்கோவிலை பொறுத்தவரை ஒரு முக்கியமாக 4 நுழைவு வாயில் என்பதாக இருக்கும். அதில் கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய நுழைவாயில் பகுதியில் தான் சுக்பீர் சிங் பாதல் அவர்கள் இருந்திருக்கிறார். அப்படி அவர் உட்கார்ந்திருந்த பொழுது நேராக அவரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டிருக்கிறார். துப்பாக்கியை அவர் பாக்கெட்டில் இருந்து எடுத்து குறிவைத்த போது அங்கிருந்த நபர்கள் உடனடியாக தட்டி விடுவதற்கும் கூச்சலிடவும் தொடங்கியவுடன் அந்த துப்பாக்கி குண்டு சரியாக அவர் மேல் படாமல் வேறு பக்கமாக போயிருக்கிறது. அதனால் சுக்பீர் சிங் பாதல் அவர்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் ஏற்படவில்லை. இன்னும் சொல்ல போனால் பொற்கோவிலை பாதுகாக்கக்கூடிய அந்த மரபான நபர்கள் சுக்பீர் சிங் பாதலை சுற்றி கையில் அந்த ஈட்டி மாதிரியான தங்களது பாரம்பரிய ஆயுதங்களை வைத்து பாதுகாப்புக்காக இருந்தார்கள். நிறைய முறை பொற்கோவிலுக்கு சென்றிருக்கிறோம். அந்த உள்ளே நுழையும் பொழுதே பெரிய அளவில் செக்கிங் எதுவுமே இருக்காது. அந்த அளவிற்கு பக்தர்கள் மீதான நம்பிக்கை என்பது பெரிய அளவில் இருக்கும். அங்கு இருக்கக்கூடிய காவலர்கள் அனைவரையும் ஒழுங்குபடுத்துவார்கள். குளத்தில் இறங்குகிறார்கள் என்றால் அவர்களை உடனடியாக ஒழுங்குபடுத்துவார்கள். தலையில் அந்த தலைப்பாகை அணிய வேண்டும் போன்றவற்றையெல்லாம் அவர்கள் தான் வலியுறுத்துவார்கள். ஆண்கள் தனியாக செல்ல வேண்டும், பெண்கள் தனியாக செல்ல வேண்டும் போன்ற பல்வேறு விஷயங்களை தனியாக இந்த நபர்கள் தனிப்பட்ட முறையில் தான் அந்த கோவிலின் பாதுகாவலர்கள் செய்வார்களே தவிர காவல்துறையினரோ அல்லது வேறு யாரும் பெரிய அளவில் இருக்க மாட்டார்கள். நாம் அந்த காட்சிகளை, அந்த பதற வைக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். சரியாக அந்த நபர் துப்பாக்கியை நோக்கி குறிவைக்கிறார். அங்கு இருக்கக்கூடிய நபர் தட்டி விடுவதற்காக முயற்சி செல்லும் பட்சத்தில் அந்த குண்டானது வேறு பக்கமாக சென்று தாக்கி இருக்கின்றது. இதனால் யாருக்கும் அசம்பாவித சம்பவம் எதுவும் ஏற்படவில்லை. யாருக்கும் காயமோ உயிரிழப்பு எதுவுமே ஏற்படவில்லை. ஆனால் பெரும் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. காரணம், நிகழ்ந்திருக்கக்கூடிய சம்பவம் பஞ்சாப் மாநிலத்தின் அமிர்தசரஸின் பொற்கோவிலில் சீக்கியர்களின் புனித தலமான இந்த பொற்கோவில் கடந்த காலங்களில் எவ்வளவு ரத்தங்களை சிந்தி இருக்கிறது, அது நாடு முழுவதும் எவ்வளவு பெரிய வன்முறையும் பதற்றத்தையும் மக்கள் துயரையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதெல்லாம் கடந்த கால கசப்பான அனுபவங்கள். அப்படியான ஒரு பொற்கோவிலில் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்திருப்பது என்பது அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் மேலதிக விவரங்கள் இன்னும் வர வேண்டி இருக்கிறது. சரியாக ஒரு 5 நிமிடத்திற்கு முன்புதான் இது நடந்திருக்கிறது. நாம் அதைத்தான் தற்பொழுது பிரேக்கிங்காக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாள் முழுவதும் இதுதான் மிக முக்கியமான செய்தியாக இருக்க போகிறது. அந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். உடனடியாக காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. தனிப்பட்ட காரணமா, அமைப்பு ஏதேனும் இதில் இருக்கிறார்களா, ஏனென்றால் காலிஸ்தான் பிரச்சனை போன்ற பல்வேறு விஷயங்கள் அமிர்தசரஸ் பொற்கோவிலை சுற்றிலும், பஞ்சாபை சுற்றிலும், இந்தியாவை சுற்றிலும் பெரிய அளவில் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் பெரும் பதற்ற சூழல் என்பது நிலவுகின்றது. அரசியல் ரீதியிலாகவும் தேச பாதுகாப்பு போன்ற பல்வேறு அம்சங்களும் இதில் அடங்கியிருப்பதை பார்க்க வேண்டியிருக்கிறது. நிச்சயமா பஞ்சாப் பொற்கோயிலில் சுக்பீர் சிங் பாதலை சுட்டு கொலை செய்ய முயற்சி நடத்தப்பட்டிருக்கு. நல்வாய்ப்பாக இந்த கொலை முயற்சிகளை யாருக்கும் எதுவும் ஏற்படலை. ஆனாலும் தற்போதைய நிலவரம் என்ன அப்படின்னு குறிப்பிட்டீங்க. மேலதிக விவரங்களுக்கு மீண்டும் பேசலாம். நன்றி நிரஞ்சன்.